ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ரோஜா செடிக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். எதுக்காக நான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன்னா, சின்ன ரோஜா செடி தான் இது. நட்டதுக்கப்புறமா நான் எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கல, இப்போ தான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். கொஞ்சம் பார்க்காததுனால குச்சிங்கெல்லாம் காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். நான் பார்த்துருந்தேன் இது போலலாம் ஆகாது, நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் காஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வந்து வச்சேன். கண்ணுக்கு எதிரில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்குருன்னு சொல்லிட்டு. இது போல் காஞ்சி போன குச்செல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடணும். எப்போவுமே செடியில் எப்படி இருந்தாலும் காயும், ஆனால் பிரான்ச்செல்லாம் நான் பார்க்காததுனால தான் காஞ்சுது. இப்போ நம்ம இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் ரொம்ப நல்லது. ஏன்னா காஞ்சி போன குச்சிங்கெல்லாம் அதிலே இருந்து நம்ம செடி பராமரித்தா சரி இருக்காது. அதனால சொல்கிறேன் நான். எப்போவுமே ரோஜா செடியில் நீங்கள் குச்சி காஞ்சிருந்தால் தான் இல்லை, கொஞ்சம் அப்பப்போ பிரான்ச் மேலே நுனிலெல்லாம் கட் பண்ணி விடணும். சின்ன சின்ன பிரான்ச்சு இருக்கும், அங்கே நுனி காஞ்சிருக்கும், அது போல் கட் பண்ணி விடணும். நுனி காயிலனாலும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் அப்படி கத்திரி சீசர் படணும். அதுக்காக தான் சொல்கிறது, கொஞ்சம் கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. கட் பண்ணி விட்டால் நல்லா தளிர் போடும். இது போல் நம்ம நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த இடத்துல ரொம்ப மெலிசாக இருக்குது, இந்த இடத்துலலாம் போடணுன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம்னா பாருங்கள். ஏன்னா ரொம்ப நுனி மெலிசான குச்சிங்க, அதனால் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ ரோஜாக்களை அவ்வளவும் பிளான்ட்டுக்கு நல்லது. ட்ரை லீஃப் கம்போஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்னா எந்த எருவில் மண்ணில் நம்ம நட்டிருக்கிறோன்னு சொல்லிக்கிறேன். இது ஆரஞ்சு கலர் பூவு பார்த்தீங்களா. இது பட்டன் ரோஸ் வகை நல்லாயிருக்கும். இது எல்லோ ஆரஞ்சு சேர்ந்தா போல் இருக்கும். இது போல் சின்ன சின்ன பூவாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி விட்டுடணும். ரொம்ப மெலிசாக இருக்குது பிரான்ச்செல்லாம், அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் எடுக்க மறந்துட்டேன். மஞ்சள் தடவி விட்டுடணும். இது போல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்போ தான் நல்லது. இப்போ கட் பண்ண இடம் மஞ்சள் தடவுலன்னா டிசீஸ் வரும், அதுக்கு சொல்கிறேன் நான் அப்புறமா தடவி விட்டுருவேன். மஞ்சள் அலோவேராவும் மஞ்சளும் சேர்த்துட்டு ஜெல்லில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு நம்ம தடவி விட்டுடலாம். கொஞ்சம் கேரட்லாம் நான் போடுறேன், கேரட் பீல்ஸ் அது போல். நீங்கள் கேரட்டே இருந்தால் கூட போடலாம், சரியில்லாத கேரட்டு அது போலலாம் இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நம்ம மேல் சாயில் வச்சிடலாம். கெட்டு போன கேரட்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த கேரட்டெல்லாம் கூட போட்டுடலாம். பாருங்கள், இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் செம்மண்ணில் நட்டினா மட்டும் இது போல் நீங்கள் ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். இப்போ சும்மா கொஞ்சமாக தான் இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிளில் வச்சுருந்தேன் நான், இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுறேன். ரொம்பலாம் போடக்கூடாது. இது செம்மண் ரொம்ப கல் போல் இருக்குது, அது போல் இருக்கிற சாயிலுக்கு தான் நீங்கள் அது போல் ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். நம்ம ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஏதோ 3 monthsக்கு ஒன்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி லிக்விடாக கூட ஊற்றலாம், அதாவது வேறு ஃபெர்டிலைசரோடு சேர்த்து ஊற்றணும். இது போல் நல்லா சாயில் ரவுண்ட் பண்ணி, சின்ன கப்பு இது நம்ம சாமந்தியெல்லாம் வாங்குமே அந்த சைஸ் கப்பு இது. இது போல் சைடில் வச்சிடணும். கேரட் பீல்ஸ் வைக்கும்போது நல்ல பெரிய பூக்களாக பூக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கல இந்த பிளான்ட்டுக்கு, எந்த ஃபெர்டிலைசர்னால் இப்போ நான் வாழைப்பழம் தோல் போடுறேன். எல்லா பிளான்ட்டுக்கும் நான் வாழைப்பழம் தோல் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக நல்ல தளிரும் வரும், அடர்த்தியான பூக்கள் கூட பூக்கும். நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஏற்கனவே பூவெல்லாம் காமிச்சிருப்பேன் நான், அது போல் சொல்கிறேன். அப்பப்போ நான் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் இது போல் கொடுத்தாலும் திருப்பி அந்த சாயிலுக்குள்ளே வெந்தயம் பவுட்ரு, கடுகு பவுட்ரு இது போல் கொஞ்சம் கொஞ்சம் போல் சேர்ப்பேன். அதாவது இந்த சைஸ் பாட்டுக்கு சப்போஸ் நீங்கள் கடுகு பவுட்ரு போடுறீங்கன்னா 1/2 ஸ்பூனில் போடக்கூடாது, 1/4 ஸ்பூன் அளவு தான் போடணும். சப்போஸ் இது போல் வச்சுட்டு மேலே சப்போஸ் நீங்கள் கடுகு பவுட்ரு போடுற போல் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை வெந்தயம் தூள் போடுற போல் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி நான் சொல்கிறது. இது போல் போட்டுட்டு சாயில் கவர் பண்ணி வச்சிடணும். தளிர் மொட்டு வரும், அந்த சமயத்தில் நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா அப்டேட் கொடுத்தாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட் வச்சு ஈஸி மெத்தட் பாருங்கள். இது போல் வச்சுட்டு சாயில் கவர் பண்ணிடணும். கொஞ்சமாக நீங்கள் கொக்கோ பீட்டோ சாயிலில் போட்டு கவர் பண்ணிடலாம். நான் மேலுக்கு கொக்கோ பீட் போட்டேன். கோகோ பீட் போடும்போது கூட சில்னஸ் இருக்கும் பிளான்ட்டுக்கு, அதுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ட்ரை லீஃப் கம்போஸ்டெல்லாம் போடும்போது சில்னஸாக தான் இருக்கும் பிளான்ட்டுக்கு பாட்டுக்குள்ளே. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள்,
டாலியா பிளான்ட்டு கூட நான் கட்டிங்ஸ் வச்சு ரூட் வந்துருச்சு, நல்லா வளர்ந்துருக்கு. நான் வைக்கும்போது ரொம்ப சின்ன இலையில வச்சுருந்தேன், சின்ன இந்த அளவுக்கு சாமந்தி எல்லாம் வைப்போமே அது போல். இப்போ லீஃப் எல்லாம் கூட ஹைட்டும் வளர்ந்தது, பிரான்ச்சு லீஃப் எல்லாம் கூட பெருசாகிடுச்சு. நல்லா சின்ன சின்ன கிளை வச்சா கூட டாலியா வந்துடும். டாலியா வந்து இது போல் பதியம் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன கட்டிங்ஸ் வச்சா கூட வரும். ஆனால் நீங்கள் பழைய செடி தான் டாலியெல்லாம் வாங்கினோம். பாருங்கள், இந்த சாமந்தி செடி சின்ன சாமந்தி கிளை தான், எல்லோ கலர் வச்சோமே முன்ன அந்த பிளான்ட்டு தான். அது கூட சப்போஸ் நீங்கள் வைக்கிற போல் இருந்தால் சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு உள்ள சைடுக்குள்ளே இது போல் வச்சிடலாம். ரொம்ப நல்லா வளரும் இது போல் வைக்கும்போது. பூ பூக்கலைன்னா கூட சப்போஸ் ரோஜா பூ சாமந்தி பூவில் பூக்கலைன்னா கூட இந்த கேரட் தோல் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சி பவுடராக கூட போட்டுக்கலாம் சைடுக்குள்ளே. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.